வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டில் எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு இனிப்பு சீயம். பாருங்கள், இந்த இனிப்பு சீயம் வெளியில் பார்க்குறக்கு உளுந்த வடை மாதிரி இருக்கும். உள்ளே பருப்பு பூர்ணம் இருக்கும். அந்த வடையையும் அந்த பூர்ணத்தையும் சேர்த்து சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தான். அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இனிப்பு சீயம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்து தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அரிசியும் உளுந்தம்பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் 1 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பூர்ணத்தை முதல்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த 1 கப் கடலைப்பருப்புங்கிறது கரெக்டாக 1 கப்பு தான் தேவைங்கிறலாம் கிடையாது. நம்மளோட தேவைக்கேற்ப அந்த அளவு கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த சுசியத்துக்குள்ள பூர்ணத்துக்கு கடலைப்பருப்பு ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது. ஏன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா அதில் இருக்க தண்ணியை ஈஸியாக வடிகட்ட முடியாது. அந்த பருப்போடு அந்த தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் ஆகி போயிருக்கும். பருப்பை நம்ம அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்து வச்சோம்னா தான் அந்த பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் ஈஸியாக நம்ம வடிகட்ட முடியும். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி கையில் மசிச்சா மசியணும், ஆனால் ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது. வேக வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு வடிதட்டில் கொட்டி அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம்னாவே அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும். அப்படி இல்லைனாலுமே நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் பரப்பி வச்சோம்னாலும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்ட அந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. அந்த சீயை சாப்பிடும்போது அந்த பருப்பு நம்ம வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் சீயை நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் பாதி பருப்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி மீதம் இருக்க பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கும்போது பருப்பு எந்த அளவுக்கு புட்டு மாதிரி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. வழக்கமாக நம்ம குழக்கட்டை இந்த போலிலாம் ரெடி பண்ணும்போது அரைச்சி எடுத்த பருப்பையும் வெள்ளைப்பாகு தேங்காய் இதெல்லாம் நல்லா அடுப்பில் வச்சு கிளறி ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஆனால் சீயத்துக்கு உள்ள பூர்ணத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் கடலைப்பருப்புக்கு துருவன வெல்லம் 1 கப் அல்லது நாட்டு சக்கரை 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட நான் 1 மூடி துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நம்மளோட விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 3 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு பருப்பு ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா இது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பருப்பு ஈரப்பதம் இல்லைனால உருண்டை எந்த அளவுக்கு ஈஸியாக பிடிக்க வருதுன்ட்டு. உங்களுக்கு பருப்பு ஈரமாகி கொஞ்சம் தண்ணி சத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறி கூட ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியமான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த சீயம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டையாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து சீயத்துக்கு தேவையான வெளி மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ அரிசியும் பருப்பும் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு வடை மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி தோசை மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. 2க்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மாவு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ கிரைண்டரை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வலித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து கரண்டியில் போட்டோம்னா இந்த மாதிரி விழுகிற மாதிரி இருக்கணும். இப்போ உருட்டி வச்ச உருண்டை ஒன்றுனா அந்த மாவுக்குள்ளே முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ ஒரு உருண்டையை போட்டோம்னா அது நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு அதுக்கு மேலே மாவு சேர்த்து 4 விரலில் இந்த மாதிரி அள்ளி எடுத்துக்கணும். மீதம் இருக்க மாவு அந்த பாத்திரத்தோட விளிம்பில் வலிச்சிட்டு நம்ம அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டுறணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். வாங்க, இப்போ நம்ம சீயத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன். அதில் அந்த சீயம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவில் முக்கி போடுற அந்த உருண்டை எண்ணெயில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்குறக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை சேர்த்தோம்னா அந்த மாவு உடனே மேலே எழும்பி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பொரித்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி இந்த பேனில் எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம மொத்தமாக போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் 5 உருண்டை அளவுக்கு இப்போ நான் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெயில் வந்து இந்த மாவை போட்ட உடனே கரண்டினால் திருப்பி விடக்கூடாது. அந்த மாதிரி திருப்பி விட ஆரம்பித்தோம்னா கரண்டிலே இந்த மாவு ஒட்டிக்கும், அதே மாதிரி அந்த பாத்திரத்தோட அடியிலையும் இந்த மாவு ஒட்டிக்கும். அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி விடணும். நல்லா உளுந்த விட மாதிரி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும். நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உள்ளே இருக்க மாவு வந்து வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அதை பொரித்து எடுத்துக்கணும். நம்ம சீயம் பொரிக்கும் போதே பாருங்கள் பந்து மாதிரி நல்லா உருண்டு திரண்டு நல்லா மேலே எழும்பி வருது. பொரித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நான் வந்து பாதி அளவு சீயத்தை போட்டு எடுத்துகிட்டேன். மீதை வந்து பூர்ணமாக உளுந்த மாவையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதை வச்சு மறுநாள் வந்து சீயம் ரெடி பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் மறுநாள் செஞ்சால் கூட கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்காமல் எப்படி நல்லா புசு புசுன்னு அழகாக அந்த சீயம் வந்திருக்குன்னு. இவ்வளோ டேஸ்டியான இந்த சீயம் ரெடி பண்ணுறதுக்கு அரிசி உளுந்தோட விகிதம், அப்புறம் எண்ணெயில் எப்படி பொரித்து எடுக்கிற அந்த மெத்தட், இது ரெண்டையும் தெரிஞ்சிட்டோம்னா போதும். செட்டிநாட்டு இனிப்பு சீயம் செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு சீயத்தை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.